கட்டாய திருமணத்தால இந்த பொண்ணு வீட்டுல பார்த்தா அஜித் என்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணதும் அந்த பையன் கிட்ட வந்தாலே முகம் சுழிச்சுக்கிட்டு தள்ளி போய் நின்றா. இதெல்லாம் பொறுக்க முடியாம அவ ஹஸ்பண்ட் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு பையனை லவ் பண்ண, அது தெரிஞ்சு என் வீட்டுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய லவர் ஞாபகமாவே இருக்கு, நாளைக்கு மட்டும் அவனை ஒரு தடவை பாத்துட்டு வந்துறேன்னு அவ ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறா. அவ ஹஸ்பண்டுக்கும் அதை கேட்டதும் கண்ணே கலங்கி போயிருது. ஆனாலும் அவ ஹஸ்பண்ட் அவ வைஃப் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு சரின்னு சம்மதிச்சு நாளைக்கு காலையில அவன் வைஃப் கேட்ட மாதிரி அவன் வைஃபோட லவரை மீட் பண்ண கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு நல்லா சிரிச்சுக்கிட்டு எப்படி இருக்க, என் மேல ஏதாச்சும் கோபமா இருக்கியா, லைஃப் எப்படியாச்சும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணுடைய லவர் எனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, எனக்கு இப்போ பிசினஸுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஏதாச்சும் காசு கிடைக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கையில போட்டிருந்த 2 தங்க வளையலையும் கலட்டி கொடுத்து இந்த 2 வளையலையும் அடகு வச்சு காசு வாங்கிக்கோன்னு சொல்லிடுறா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஆபீஸ் போன நேரமா பார்த்து அவ ஹஸ்பண்ட் சேர்த்து வச்சிருந்த மணியை எடுத்து ஒரு பேக்ல போட்டு கூடவே அவளுடைய ட்ரெஸ்ஸையும் ஒரு பேக்ல வச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போயிடா. ஓடி போய் அவளுடைய லவரை மீட் பண்றா. அப்போ அந்த பொண்ணுடைய லவர் அவ பேக்க திறந்து அந்த பேக்குள்ள இருந்த எல்லா காசையும் எடுத்துட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணி இந்த காசை ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு அதே இடத்துல விட்டுட்டு போயிடும். இந்த பொண்ணு அதே இடத்துல நின்னு பாக்குறா. அந்த பையன் வரவே இல்ல. கொஞ்ச நேரத்துல கால் பண்ணியும் பாக்குறா. ஆனா அவள் அவர் காலே எடுக்கல. இப்படியே நைட் ஆயிருது. அப்போ அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு என்னமா நைட் இந்த நேரத்துல நின்னுட்டு இருக்க, இங்கெல்லாம் நிக்காத, வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த பொண்ணு அழுதுட்டே அவ வீட்டுக்கு போறா. அவ ஆசையா லவ் பண்ண பையன் இவளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு அவ சாரியை எடுத்து ஃபேன்ல தூக்க மாட்டி இறந்து போகலாம்னு முடிவு எடுக்கிறா.